இப்படிதான் மௌனமாகி விடுவார். தாயார் மகாதேவரிடம் ஒன்றை மட்டும்தான். இன்னும் என்ன பார்க்கிறாய்? நீ விரைவாக சென்று ஓய்வெடு. தேவகணங்களின் சார்பாக இந்த பரிசினை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது விருப்பம் ஒன்றுதான், உங்களுக்கும் சனிக்கும் இடையேயான உறவு ஆசிர்வாதமாக எண்ணி நான் பெற்றுக்கொள்கிறேன். கவனமாக பாருங்கள் தேவேந்திரா, இந்த ரத்தினங்கள் தீய சக்திகளை உற்சாகமூட்டும். இந்த உடைந்த ரத்தினங்கள் தாமினியின் செவ்வாய் தோஷத்தை சனி ஆதலால் அதன் தாக்கம் என்னையே பாதிக்கும். ஆனால் எப்படி? அமங்கலமான கர்ம பலன் என்றால் அதற்கு அமங்கலமான கர்மம் செய்யப்பட வேண்டும். அது இன்று இரவுக்கு பிறகு நம் வாழ்க்கையில் புது சூரிய உதயம் ஏற்படும் சனி. திருமணம் முடிந்த முதலிரவில் நீ கேட்கிறாயா சனி? இனி நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமை செய்வோம். ஒருவர் மற்றொருவரின் சக்தியாவும். இதுவரை நீ எப்பொழுதும் என்னை காப்பாற்றுவாய். உனது வாழ்க்கை கர்மங்கள் மற்றும் உன்னை உனது அழிவு பாதையில் அழைத்துச் செல்வேன். புரிந்து கொண்டதில்லை என்றே நான் நினைத்திருந்தேன். ஆனால் அது தவறானதாகும். உண்மையில் நீ அபசகுணமாக சூழ்ந்த இரவானது என்னை உண்மையில் அச்சப்படுத்திவிட்டது. ஆனால் என்னவாயிற்று சனி? ஏன் மௌனமாக உள்ளாய்? ஒருவேளை இப்பொழுதும் உன் மனதில் ஏதேனும் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தாமினி,